மரரேரே ஆயிர்தம் கொழுந்தே இச்சுவை பெரியினும் வேண்டி இந்திர லோகமாளோ அச்சுதா பெரியினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே குமர குருபரனை வெற்றி வேலா குமர குருபரனை வெற்றி வேலா குண்டல் வண்ணல் மால்மருகா அமரர்படை எரித்தவரே ஆறுபடை வேல் முருகா சூரஞ்சண்டை முடித்தவரே சுப்பிரமணிய மால்மருகா அசுரஞ்சண்டை முடித்தவரே அசுரஞ்சண்டை முடித்தவரே ஆறுமுக வேல் முருகா ஐயாரில வேதநாத அருள் அம்பலத்தில் ஆடும் மைந்த சோதியில மாலையரே தோன்றாமல் நின்ற மால அடிமுடியோந்து அடித்தாரே வானவரின் சீர்பாதத்தை நல்லருவை நாடலாயே நந்திதலையை குடமாக்கி நெல்லையத்தில் ராமர் பாதோ இருகையிலோ வீச்சு போலோ உந்தன் சொல்லை நாங்கள் பாடே உந்தன் சொல்லை நாங்கள் பாடே துணையிருப்பாய் ராமா ராமோ நாங்கள் பாடு நாங்கள் பாடு அம்மா தாயே நீ கலைவாழி சற்குருவே மாதாவே பச்சாத்தி மாடனோட வரத்து கதை நான் படிக்க நாம் பாடுகின்ற கதைகளிலே மறந்து போன கதைகளெல்லாம் என் மனதுக்குள்ளே எழுதி வைப்பா எனக்கு தெரியாத கதைகளெல்லாம் என் சிந்தைதனில் உறைய வைப்பா நாவுதடு மாறாமல் என் நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதுவும் உணராமல் என் நினைவு தடு மாறாமல் என் நாக்கிலையும் நெஞ்சிலையோ எந்தாயி சரஸ்வதி இன்று விளையாட வேணும் ஐந்தெழுத்த ஓரெழுத்தா அருள் புரிய வேணும் அம்மா எட்டெழுத்த ஓரெழுத்தா இசை மகளே கலை மகளே எழுதி வைக்க வேணும் அம்மா இந்த ஏழைக்குத்தான் மனமிறங்கி ஏழைக்குத்தான் மனமிறங்கி இசையை அள்ளி தரவு வேணும் சுவாமி தர வேண்டும் பச்சாத்தி மடனோட மாடனுடை மரத்துக்கதை நான் படிக்க மாடனுடைய
எய்ய பச்சாத்தி மாடனோட வரவு கதை நான் படிக்க எம்பெருமாள் அருள் புரிவா ஆண்டவனின் பிள்ளை யாரே பச்சாத்தி மாட சுவாமி கைலாசத்தில் பிறந்தவர் அவள் கடவுளுக்கு திருமகனா மணிவிளக்கில் பிறந்தவர் பச்சாத்தி மாட சுவாமி அவருடைய வரவு பாடே ஐயாவோட வரவு பாடே அலைமகளே அருள் புரிவா வரவு பாடே ஆடி வரவு பாடே ஐயா ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொலுவிருந்த பகவானும் பார்வதியும் பவுசுடனே கொலுவிருந்த இந்திரலோக பட்டடத்தே இந்திரனோ இந்திராணியோ இன்பமுடன் கொலுவிருந்த பிரம்மலோக வாசலிலே பிரம்மாவு சரஸ்வதியோ பெருமையுடன் கொலுவிருந்த சத்திய லோகத்தே சதுர்முகன் தேவியாரோ சந்தோஷமா கொலுவிருந்த சுடர் ஒளியில் நாரதரோ சுடர் ஒளியில் நாரதரோ மார்க்கண்டேயனும் கொலுவிருந்த கொலுவிருக்கும் நாளையில நாளையில கொலுவிருக்கும் நாளையில நாளையில ஆண்டவனர் கையில கையில செல்வ நல்ல மகனாக மகனாக பச்சாத்தி மாடனுந்தா பிறந்து வளர்ந்த செல்வ மகன் செல்வமாக குட்டார கரைதனில பகவதியாள் வாசலில காவல் காத்து வந்தவரா மாகாளி புலையேனிடம் சொன்ன வாக்கு தவறாதவர் புலையனுடைய குடும்பத்தெல்லாம் கருவருக்க வந்தவரா 3.25 நாளிகைக்குள் அவரை சிமிழில் பிடித்து அடைத்தவர் வைத்து அடைத்தவர் அதாவது நம்ம பச்சையாற்று மாட சுவாமி அவர் ஐயா அப்படிங்க வந்தார் அப்படின்னா அதாவது சுடலைகதில் கடைசி காளி பெரும்புலை இருக்கானே பகவதி அம்மாவுடைய 7 கிடாரம் திரவியத்தை நம்ம ஐயா சுடலை காவல் காத்து வந்தார் வருகிறார். ஆனால் சுடலை காவல் என்று அறியாமல் 7 கிடாரம் திரவியங்களை களவு செய்து வந்தவன் மாகாளி புலையன். அந்த மாகாளி புலையனுடைய குடும்பங்களை எல்லாம் கருவறுத்தறிந்தார் என் ஐயா மாயாண்டி சுடல. அதாவது இவருக்கு பச்சை பரணு போட்ட காரணத்தாலே தான் ஐயாவுக்கு பச்சாத்தி மாடன்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. இந்த குடும்பங்களை எல்லாம் கருவறுக்கக்கூடிய நேரத்தில் மாகாளி புலையன் சொன்னா, என் மகளை உனக்கு நான் வீட்டு போட்டு கொடுத்தேன்னா என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீ சிமுளுக்குள்ள அடப்படணும் அப்படின்னு சொன்னார். சரி, என் ஐயா சுடல என்னைக்குமே சொன்ன வாக்கு தவற மாட்டாரு, தவறவே மாட்டாரு. ஆட்டும் என்று சம்மதித்தோ அழகான சிமிழுக்குள்ளே என் ஐயா பச்சாத்தி மாடனை பிடித்து மாகாளி பெரும்புலையன் அடைத்தான். எப்படி அடைத்தான் தெரியுமா? எம்மம்மாகாளி புலையனுந்தா மாகாளி புலையனுந்தா பச்சாத்தி மாடனையோ சிமுளுக்குள்ள அப்படி தடைத்து
அடைத்து வைத்த சிமிழதுதான் எங்க கொண்டு விட்டாரே ஓடுகின்ற நதியாலே ஓடுகின்ற நதியாலே பச்சை ஆரதியிலே விட்டாரே அவரை சோதித்து பார்ப்பதற்கு அந்த நல்ல புலையனுந்தான் பச்சையாற்று கரையதிலே வைத்ததொரு நேரத்தில் என்ன என்ன நடக்குதையா என்ன என்ன நடக்குதையா ஐயா அந்ததொரு நேரத்தில் அப்படியே அந்த சிமிழை கொண்டு வந்து பச்சை ஆற்றில் வைத்து சோதித்து பார்த்தார். சரி, அப்படியாக இருக்கும் தருணத்திலே பச்சை ஆற்று கரையில் இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எம்மன் நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழோம் நாடு சாரல் மழை பொழியும் நாடு நாடு சரமிளகா காய்க்கும் நாடு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு நாடு இருவாச்சி மலரும் நாடு நாடு மாதம் 3 மழை பொழியோ வருடம் 3 பூவிளையோ துன்பமில்லா திருநாளே துன்பமில்லா திருநாளே துப்பாக்குடி நன்னகரா திருநாடு துப்பாக்குடி ஐயா துப்பாக்குடி ஊரிலேதில் அங்கு உள்ள மக்களும் தேவேந்திர குல சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட துப்பாக்குடி ஊரிலிருந்து வந்த மக்கள் வந்து சம்பு தட்டை அறுப்பதற்காக அவர்களும் வேலைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த துப்பாக்குடி தன்னை கிடந்து சம்பு தட்டை தான் அறுக்க தேவேந்திர குல மக்கள் வந்து கொண்டு இருக்கும் போது விவசாயம் செய்து வாரா அந்த நல்ல மக்களும் தான் தட்டை அறுக்க வார போது தட்டை அறுக்க வார போது அந்த சிமிழ் இருந்த இடமதியிலே அதாவது சம்பு தட்டை அறுக்க துப்பாக்குடியில இருந்து வாராங்க. மக்கள் வந்து கொண்டு இருக்கும் போது ஐயாவுடைய சிமிழ் இருக்கலாம், அந்த சிமிழை வந்து எங்க வச்சிருக்காரோ பச்சை ஆற்றங்கரை அந்த இடத்துல வந்து சம்பு தட்டையெல்லாம் அறுத்து வைத்து விட்டு கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிடலாம் அப்படின்னு மதிய நேரத்துல அந்த சாப்பாட்டை திறக்கிறாங்க. எந்த இடத்துல? ஆமா, சிமிழ் இருக்கக்கூடிய இடத்திலே வைத்து சாப்பிட்டு அந்த இடத்தை எச்சில் ஆக்கிட்டாங்க. அது அவர்களுக்கு தெரியாது. இது யதார்த்தமா நடந்த காரியம். ஐயா சிமிழுக்குள் அங்கே இருக்கும் விவரம் தெரியாமல்
ஆமா துப்பாக்குடியேறு அங்கு வந்த தேவேந்திர குல மக்கள் எல்லாம் சம்பு தட்டை எடுத்து சாப்பிடுவதற்காக சாப்பாடு உண்டு விட்டு எம்மா எச்சில் செய்த காரணத்தா சிம்லா இருந்த இடம் அவர்களுக்கு தெரியாது. அந்த நல்ல இடம் அதை அசிக்கம் பண்ணி விட்டதாலே ஏ பச்சையாற்று மாடனுந்தா விட்டதாலே ஏ பச்சையாற்று மாடனுந்தா அவர்களையும் பின்தொடர்ந்தா நாளான நாளையில கைலையில பிறந்த பிள்ளை கடவுளுக்கு செல்ல பிள்ளை மணிவிளக்கில பிறந்த பிள்ளை மாயக்கார சுடலத்தை அதாவது செஞ்சுடலையாகப்பட்டவர் மணிவிளக்கிலே பிறந்த பிள்ளை அந்த தேவேந்திர குல மக்களோடு பின்தொடர்ந்து துப்பாக்குடிக்கு போயிட்டார். துப்பாக்குடி ஊரிலே ஐயா அங்கு சென்ற விவரம் அவர்களுக்கு தெரியவில்லை. அங்க சில விபரீதங்கள் வேலைகள் நடக்கிறது. என்ன இது மாயமா இருக்கு, நம்ம ஊர்ல இப்படி விபரீதமான அட்டகாசம் நடக்குது அப்படின்னு ஒரு குறி பார்த்து கேட்டாங்க. மாடம் பஜாற்று மாடம் பின்தொடர்ந்த விவரம் அங்கே தெரிந்தது. அதனாலே அவர்களுக்கு அங்கு கொடை போட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாளான நாளையில நல்ல வெள்ளி கிழமையில ஆணி பொன் முடிகுலுங்க ஐயாவுடைய வாசலில கொடை போட்டு கொடுக்கணும். காப்பு கட்டி நோம்பிறந்த கொடை போட்டு கொடுப்பதற்கு அவர் கொடை போட்டு கொடுக்கும் போது பச்சையாற்று மாடனுந்தா அதை பமுசுடனே ஏற்றுக்கொண்டு அங்கு உள்ள மக்களையும் கண்ணில் உள்ள கருவிழி போல் காத்து நல்ல வாராரே அப்படி அதாவது அழகான காப்பு கட்டி நோம்பிருந்து என் ஐயா பச்சாத்து மாடலுக்கு சிறப்பா கொடை போட்டு கொடுக்கறாங்க. கொடை என்று சொன்னால் வில்லோடும் முரசோடும் மேல தாள மகுடத்தோடும் என் ஐயாவுக்கு கொடை போட்டு கொடுக்கறாங்க. கொடை போட்டு கொடுத்த மக்களை காக்கணுமா வேண்டாமா? என் ஐயா அந்த மக்களை கண்ணில் உள்ள கருவழி போல காத்து வருகின்றார். அப்படி காத்து வரக்கூடிய நேரத்தில் கலி தீர்த்தான்பட்டியில் இருந்து தேவேந்திர குலத்து பெண்கள்
அதாவது மழை பெஞ்சு சேரும் சகதியுமா வயக்காடெல்லாம் நடுக நாட்டுப்பறி காலம். அந்த நேரத்திலே வந்து கலித்தீர்த்தான்பட்டியிலே இருந்து நடுகை நாற்றுப்படி வேலைக்காக அங்கு உள்ள பெண்கள் எப்படி வருகின்றார்கள் தெரியுமா? எம்மன் நாளான நாளையில கலித்தீர்த்தான் பட்டியிலே நாற்று நல்ல நடுகைக்குத்தான் வேலைக்கு தாம் போகவே அடைமழை தான் அடித்து கம்மாக்களும் பெருகியல்லோ களனி செழிப்பாயே விவசாய வேலைக்காக பெண்கள் எல்லாம் வாராரே. அவ கண்டாங்கி புடவ கட்டி அழகுடைய கொசுவ வச்சு கட்ட நல்ல கொண்ட போட்டு வாடாமல்லி தலையில் வைத்து நடுகை நல்ல நாற்றுப்படி வேலைக்காக வந்த பெண்கள் சுத்தமில்லா காரணத்தா அங்க என்ன என்ன நடந்திடுமா? அங்கு வந்த பெண்கள் எல்லாம் விவசாய வேலைக்கு வந்த பெண்கள் சுத்தம் இல்லாம ஆகிட்டாங்க. ரெண்டு ஊரும் மேல் பக்கம் துப்பாக்குடி, கீழ் பக்கம் கலித்தீர்த்தான்பட்டி. சரி, வயக்காட்டு நடந்து போயிடலாம். மழை அடிச்சு கம்மாக்கள் எல்லாம் பெருகி களனி செழிச்சு விவசாய வேலை ஓகோடு போய்கிட்டு இருக்கு. பிடிச்சவருக்குத்தான் ஆளு. இந்த மாதிரி அப்ப டிராக்டர் எல்லாம் கிடையாது. ஆமா, இப்ப எல்லாம் மிஷின் இல்ல. காலங்கலிகாலம் கத்தரிக்காய் தலைகளை தொங்குது. ஆமா, அப்படி இருக்கும் தருணத்திலே அந்த பெண்கள் சுத்தம் இல்லாத காரணத்தாலே என் ஐயா வச்சையற்று மாடன் அந்த பெண்களை பின்தொடலாமா நினைக்கிறாரு. போயிட வேண்டியதுதான் என்ன நினைத்து நம்ம பச்சையாற்று மாடு நொந்தா அந்த நல்ல பெண்களை பின்தொடர வேணும் என்று அவர்களுக்கு தெரியாமல் காற்று போல ரூபத்தில பின்தொடர்ந்து வருவாரே. அப்படியா வாரபோது பச்சையாற்று மாடனும் பச்சையாற்று மாட சுவாமி அங்கு வந்த நேரத்தில் பின்தொடர்ந்தது தெரியாம அவர்களுக்கு பின்னால் வந்து சின்ன சின்ன லீலைகளெல்லாம் செய்து வாரார் சுடலை. வாரவரை போறவரை வங்கி கொண்டு குத்துவாரே. போறவரை வாரவரை உடதியிலே தட்டுவாரா. என்ன இது மாயம் என்று அங்கு உள்ள ஆணும் பெண்ணோ ஒன்று கூடி பேசியல்லோ கனவிலையோ நினைவிலையோ யோசிப்பாரா ஒரு முகமா. ஒரு முகமா
என் ஐயா பச்சையாற்று மாடன் பின்தொடர்ந்து போயிட்டாரு. சரி. பின்தொடர்ந்து போனவர் அங்க போய் சும்மா இருப்பாரா? என்னய்யா என்ன? நம்ம கைலாசத்துல பிறந்தோம், கடவுளுக்கு திருமகனா வளர்ந்தோம், மணிவிளக்கில நாம பிறந்தோம், மாயாண்டின்னு பேர் எடுத்தோம். நம்ம இவர்களை தொடர்ந்து பின்னாடி இங்க வந்து நிக்கிறோம். நம்மள அரிசின்னு அள்ளி பார்க்க ஆள் இல்ல, உண்மைன்னு ஊதி பார்க்க நாதி இல்ல. அப்ப நாம யாருன்னு காட்டணும் இல்ல என்று நினைத்த என் ஐயா அங்கு சில அட்டகாசங்களை செய்கின்றார். எப்படி? முக்குல கல்ல கொண்டு எரியுதாரு, மண்ணளி வீசுதாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஆளும் இல்ல, அட்ரஸும் இல்ல. என்ன இது மாயமா இருக்குன்னு அதுல 4 பெரிய ஆளு பேசி வடக்கு தெருவுல பார்த்தா ஊழ சத்தம், தெற்கு தெருவுல குலவ சத்தம், கதவை திறந்து பார்த்தா காங்கல. உடனே பார்த்தார், இது மாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட குறிய பார்த்தாங்க. பச்சையாற்று மாடு நடிகை நாட்டுப்பறி காலத்துக்கு போன பெண்களுக்கு முன்னாடி பின்னாடி வந்துட்டாரு. பெண்கள் வந்து சுத்தபத்தம் இல்லாம போற காரணத்தால ஐயா தொடர்ந்துட்டாரு. ஆமா, அவருக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு கொடை போட்டு கொடுக்கலன்னா சொன்னா சில அட்டகாசம் செய்து அநியாயம் நடக்கும். ஆமா, அப்படி என்று சொல்லி களி தீர்த்தான்பட்டிக்கு கீழ்புறம் பேய்ப்பாறை இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த பச்சையாற்று மாடனுக்கு ஒரு கொடை போட்டு கொடுக்கணும் என்று சொன்ன நேரத்தில் எம்மா ஆட்டும் என்று சம்மதித்து அழுத்தி தன்பட்டிக்குத்தான் கீழ்புறம் தன்னதிலே பேய்ப்பாறை தன்னதிலே ஏ கொடை போட்டு கொடுப்பதற்கு கொடை போட்டு கொடுப்பதற்கு ஏக நல்ல தடபுடலாய் எல்லா நல்ல வேலைகளும் இன்பமுடனே நடக்குதையா தாழ நல்ல மலரெடுத்தா தங்கரளி பூவெடுத்தா எட்டோட 8 நாளா இருந்து வாரார் ஒரு விரதம். எட்டோட 8 நாளா நல்லபடியா விரதம் இருந்து ஜம்முன்னு ஒரு கொடை போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடை போட்டு கொடுத்த நாள் முதலா என் ஐயா பச்சையாற்று மாடன் அந்த மக்களையும் நல்லா காத்து வருகின்றார். அப்படி காத்து வரக்கூடிய நேரத்தில் ஐயன் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு சாரல் மழை பொழியும் நாடு சரமளாக காய்க்கும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு நல்ல இருவாச்சி மலரோ நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு ஏ அன்பு உள்ளம் கொண்ட நாடு அனைந்த நாடார் வட்டியிலே அந்த நல்ல திருநாட்டிலே
சான்றோர் குலம் மக்களும் சந்தோஷமா வாழ்ந்து வார சொத்தாலே குறைவும் இல்லை சுகத்தாலே தாழ்வும் இல்லை பாலாலே குறைவும் இல்லை பாக்கியத்தில் தாழ்வும் இல்லை சாலாலே குறைவும் இல்லை சன்மத்தாலே தாழ்வும் இல்லை ஆறிருக்கு குளம் இருக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு அழகுடனே வாழ்ந்து வார அப்படி வாழ்ந்து வரும் நாளையில வாழ்ந்து வரும் நாளையில இந்த அனைந்த நாடார் வட்டியிலே நாட்டிலே சிறந்ததொரு திருநாடு நன்னாடாக விளங்கக்கூடிய நன்னாடு என்னாடு எந்த தேசம் என்று கேட்டால் நம்ம அனைந்த நாடார் வட்டி. சரி, அங்கிருந்து ராமையா நாடார் அவருடைய மனைவி சுடலி அம்மாள். யாரு? சுடலி அம்மாள். ஆமா. சரி, தெற்கு பக்கிரி நாடார் மனைவி வாலியம்மாள் ஆகிய இருபேர்களும் அதாவது என்னதான் இருந்தாலும் வியாபாரம் செய்யணும், சொந்த தொழில சுயமா வாழணும் என்று நினைத்து கொண்டு ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் இருந்தாலும் நாம தொழில் செய்து பிழைக்க வேண்டும் என்று நினைத்து என்ன எண்ணுறாங்க தெரியுமா? செக்களவு பொன்னதுதான் இருந்தாலும் அத செருக்கி திங்க காணாதென்று என் செருக்கி திங்க காணாதென்று எம்மாயிருந்தாலோ ஆமா எம்மா அரையளவு பொன்னதுதான் இருந்தாலோ அத ஆக்கி உன்ன காணாதென்று அத ஆக்கி உன்ன காணாதென்று எம்மாயிருந்தாலோ உலகளவு பொன்னதுதான் எம்மாயிருந்தாலோ அத உருக்கி திங்க காணாதென்று உருக்கி திங்க காணாதென்று செக்களவு பொன்னிருந்தாலும் செதுக்கி திங்க காணாது, அரையளவு பொன்னிருந்தாலும் அரைக்கு திங்க காணாது, உலகளவு பொன்னிருந்தாலும் உருக்கி திங்க காணாது. நின்னு கட்டின பற்றைய இருந்து சாப்பிட்டா எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது. கேணியில கூட இறக்க தண்ணி ஊறணும். அதனாலே தன் தொழில் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கருப்பு கட்டி வியாபாரம், கருப்பட்டி செய்ய வேண்டும் என்று நினைத்து அனைந்த நாடார் வட்டியில் இருந்து ராமையா நாடார் மனைவி சுடலி அம்மாளும் தெற்கு பக்கிரி நாடார் மனைவி வாலி அம்மாள் ஆகிய இருவர்களும் கருப்பட்டி வியாபாரம் செஞ்சு வராங்க. தெரு தெருவா தலையில பெட்டியில கருப்பட்டி வச்சு வித்து வராங்க.
அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதாவது இடைகால் பொறி வியாபாரி, அந்த பொறி வியாபாரிக்கு 4 கிலோ கருப்பட்டி கொடுக்கறாங்க. ஆமா, ஒரு சிரட்டையை பார்த்தா இவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. கலப்படம் இல்லாத சுத்தமான தூய கருப்பட்டி. ஆமா, வாயில ஒரு துண்டை தட்டி வாயில போட்டு பிடிச்சுக்கோங்க, ஏலக்காய் மனம் கம கமன்னு வரும். ஆமா, அந்த பொறி வியாபாரிக்கு 4 கிலோ கருப்பட்டி கொடுக்காங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் ஒரு தந்திரக்கார மனுஷன். இந்த அம்மா கருப்பட்டி 4 கிலோ கொடுத்திருக்காங்க. ஆனா கொஞ்சம் குறையத்தான் இருக்கு. 4 கிலோ இருக்குமா இருக்காதா? ஆமா, சந்தேகம் வரும்ல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு 20 பவுன் நகை போட்டாங்க. மாமியா என்ன செஞ்சா தெரியுமா? இந்த நகைய நீ கழுத்துல போடாத, கண்ணும் போட்டுருவாங்க, ஒரு செயினை போட்டுக்கிட்டு மீதி எல்லாம் கலத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு மருமகளுக்கு தெரியாம இவ போய் எடை போட்டிருக்கா. மொத்தத்துல 15 பவுன் தான் இருந்திருக்கு. கல்யாணம் முடிச்ச மறுநாளே மாமியா 7.5 கூட்டிட்டாள. ஆமா, அவ சந்தேகப்பட்டது சரியா போச்சா? அதனால பொறி வியாபாரிக்கு 4 கிலோ கருப்பட்டி கொஞ்சம் குறைய இருக்கமா தெரியுது. கண்ணு அளக்காது, கை அளக்க போகுது. அவர் வேற ஒரு இடத்துல பார்த்த நேரத்தில் வேறு ஒரு இடத்தில் நடைபெறும் போது 3.5 கிலோவாக இருக்கிறது. மறுநாள் இதை பொறி வியாபாரம் இடம் வந்து எம பணம் கேட்க வார போது, பணம் கேட்க வார போது 1/2 கிலோ குறையுதம்மா என்ற வியாபாரம் சொல்லும் போது சுடலி அம்மாளும் வாலி அம்மாளுமே 4 நல்ல பழத்துக்கு தான் காசு வாங்க வேணும் என்று அவ கேட்டதொரு நாளையில எல்லாம் என்ன நடக்குதையானே என்ன நடக்குதையோ அந்த நல்ல பொறி வியாபாரி பேய்பாறையில் தான் இருக்கும். பச்சை ஆற்று மாடனோட வாசலில வந்தல்லவோ சத்தியமோ செய்ததாலே பச்சை ஆற்று மாடனும் அனைந்த நாடார் வட்டி வந்தா, அனைந்த நாடார் வட்டி வந்தா பச்சை ஆற்று மாடனும் ஓடியா ஓடியா அந்த நல்ல ஊருக்குள்ள அட்டுளியோ நடக்குதையா என்ன என்று கேட்கும் போது சுடலி அம்மாளுமே வாலி அம்மாளுமே சத்தியமும் செய்ததாலே நான் ஊருக்குள்ள வந்தேன் என்று வேர்கள் நாடார்குல பக்தர்களும் ஒன்று கூடி மங்கம்மாள் சாலைக்கு மேல் நல்ல புறமதிலே பச்சையாற்று மாடனோடு தாயான இசக்கி அம்மா அவள் கொடை போட்டு கொடுத்தாளே பக்தர்களை வாழ வைப்பேன் என்று ஊர் மக்கள் ஒன்று கூடி ஆவணி மாதத்தில வெள்ளிக்கிழமையில ஆவணி மாதத்தில வெள்ளிக்கிழமையில மணிவிளக்கில பறந்த பிள்ளை மாயாண்டி பச்சையாற்று மாடலுந்தா 5 மணி வல்லையமா பச்சையாற்று மாடனுக்கு ஒரு செல்லடமா தாயார இசக்கியம்மா தொட்டியிலும் பிள்ளையுமா ஆராடே ஒரு முகமா ஆராடே வாராடே பச்சையாற்று மாடனோடு தாயார இசக்கியம்மா அன்னையான பேச்சியம்மா
ஆடி விளையாடி வாரா ஆடி வாராம் பச்சத்தி மாட ஆன பண்ட ஒரு கையில அடுக்கு தடி மறுகையில வீச்சருவா ஒரு கையில வீரருவா மறுகையில கப்பரையும் ஒரு கையில பச்சாத்தி மாடசாமி வாங்க சொல்ல வருவாரா அரங்கமல கொடுப்பாரா சல்லடமா குல்லாவா பச்சையாற்று மாடனுக்கு தாமரப்பூ மணியழகா வாங்க சொன்னா தப்பாது ஓடி வார எசக்கியம்மா வடக்க விழுந்த சட தாயான எசக்கியத்தா அழகடல்லோ நீராட வந்து விழுந்த சட தாயான எசக்கியம்மா அங்கடலோ நீராட ஆவிசக்கி பூவிசக்கி இப்பந்தல் எசக்கியம்மா பிள்ளை இல்லா வாசலில பிள்ளை வரம் கொடுப்பவளா மதலை இல்லா வாசலில மதல வரம் கொடுப்பவளா பச்சாத்தி மாடையா ஆறாரே ஒரு முகமா ஆன பந்தம் கையில் எடுப்பா அழுகு தடி கையில் எடுப்பா ஈச்சருவா கையில் எடுப்பா ஈரருவா ஒரு கையில ஐயா பக்கத்து மாடை பச்சாத்தி மாடருந்தா ஓடி இங்க வாராரா ஓடிங்கம்மா ஒரு கொலவ சத்தம் காது கேட்டு பச்சாத்தி மாடை ஓடி வர ஆடி வாரம் ஆடி வாரா ஆதாளி போட்டு வாரா கப்பரைய கையில் எடுப்பா ஐயாவான பச்சத்தி மாடு கண்டவருக்கு வரம் கொடுப்பா உடுக்கெடுப்பா பிறம்பெடுப்பா ஐயாவான பச்சத்தி மாடு உற்ற குறி சொல்லி வாரா சல்லடமும் குல்லாவும் தாமரப்பூ மணியழகோ வரிஞ்சு கட்டி அருகச்சா சுங்கிலீல வாரம் ஓடி வாரா வாராரே வாராரே அறிந்த நாடா பட்டியில ஊருக்குள்ள வந்தல்லவோ நிலைய வாங்க வேணும் அந்த நாடா அறிந்த பட்டியில பட்டியில நிலையமது நிலையமது வாங்கினதே பட்டியில பட்டியில அறிந்த நாடர் பட்டியில ஐயாவான பச்சத்தி மாடு தாயான இசக்கியோடு அந்தையான பேச்சியோடு காவக்கார ஓடி வாரா வெள்ளி நல்ல பிறம்பெடுப்பா ஐயாவான பச்சத்தி மாடு முத்த பந்தம் கையில் எடுப்பா உலகாடும் பச்சத்தி மாடு உனக்கு சல்லடாமும் குல்லாவா ஆறாரே ஒரு முகாமா ஆறாரே ஒரு முகாமா ஏ பேய் பார பச்சத்தி மாடு அங்கிருந்து பயணமாகி காவக்கார ஓடி வாரா பேய் பார தனி கடந்து யாரி பெற்ற பச்சத்தி மாடு கைலாசத்தில் பிறந்த பிள்ளை கடவுளுடைய திருமகாரோ மணிவழங்கில பிறந்த பிள்ளை ஆயாண்டி சொடலையோடு கைப்பார தன்னை விட்டு அனந்தனார பட்டியில ஐயவான பச்சத்தி மாடு அரைந்த நாடார் பட்டியிலே வந்து கோட்டை போட்டு கொலுவிருந்து வாராரே